இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வேண்டாம். மா மா எதுக்குமா அழுவுறீங்க? அழாதீங்கம்மா. மா அழாதீங்கம்மா. மா நீங்க வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். பூமிடா, பூமி பூமி, பூமி 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 பூமி, பூமி, பூமி பூமி பூமி, பூமி எழுந்திருமா. பூமி, பூமி எழுந்திரி. பூமி தூக்குடா. அவளுக்கு சுய நினைவே இல்லடா. பூமி மட்டும் டைம்க்கு வராம இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையவே பந்தாடி இருப்பாங்க. அப்படியே விட்டிருந்தா நீ வரதுக்குள்ள நான் செத்து போயிருப்பேன். நான் கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கேன். அப்படி இருந்தும் அந்த சரத்சந்திர இப்படி எல்லாம் கேவலப்படுத்துவானா? இன்னைக்கு அவ என் கையில செத்தான்டா. பூமி, கண்ணு திறந்து பாரு. ககன், எனக்கு பயமா இருக்குடா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம்டா. கூட்டிட்டு போலாமா? பூமி பூமி, பூமி. சாரதா என் பொண்டாடின்னு உனக்கு தெரியும். அவளும் என் பசங்களும் என்னை விட்டு விலகி இருக்காங்கன்னு தெரியும்ல. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இந்த வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அழுது திரும்ப அந்த இடத்தை விட்டு போனதை தவிர இந்த குடும்பம் நாசமா போறோம்னு நினைச்சதே இல்ல. இத்தனை வருஷமா இந்த குடும்பத்தால அந்த குடும்பத்துக்கு எத்தனையோ பிரச்சனையோ அவமானமோ ஏற்பட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் மௌனமாவே பொறுத்துக்கிட்டான். உண்மையை சொல்லணும்னா என் மேல முழு அதிகாரமும் உரிமையும் இருக்குடா, அது சாரதாக்கு மட்டும்தான். அது ஏன்னா சாரதா தான் என் மொத பொண்டாட்டி. அவன் நினைச்சிருந்தா சட்டப்படி உன் குடும்பத்தை கேவலப்படுத்தி என்ன அவ கூட கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா சாரதா அப்படி பண்ணல. அதுக்கு காரணம் உன் தங்கச்சி மீரா. உன் குடும்பமே வேண்டான்னு சாரதாவை தேடி நான் போனப்ப அவளுக்கு நடந்த அநியாயம் மீராக்கு நடக்க கூடாதுன்னு என்ன சமாதானப்படுத்தி திரும்ப உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அதுதான் என் சாரதாவுடைய நல்ல எண்ணம்.
அப்படிப்பட்ட ஒரு நல்லவள அடைச்சி வைப்பியா? ஒரு மனுஷனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்ட? ஓ, இதுக்காக தான் கோவப்பட்டியா? ஆமா, அடைச்சு வச்சேன். கொல்லலையே நினைச்சு நீ சந்தோஷப்படு. என் தங்கச்சி தான் என் உயிர். அவ பசங்கன்னா எனக்கு அதை விட உயிர். அப்படியாப்பட்ட என் தங்கச்சி பொண்ணு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில் இருந்ததுக்கு காரணம் உன்னோட பையன். பொண்ணு இல்லைன்னா அது எந்த அளவுக்கு வேதனை கொடுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் உன் பையன் கிட்ட இருந்து அவன் அம்மாவை பிரிச்சு வச்சேன். பூமி, அம்மா நீங்க பூமியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போங்க. டேய், நீ வரலையாடா? 2 கார் எதுக்கு? மா, பூமியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போங்க. நீ எங்கடா இப்ப போற? மறுபடியும் அந்த சரச்சந்திர வீட்டுக்கு போறியா? வேண்டாப்பா, இந்த பிரச்சனை இதோட நிறுத்திக்கலாம். மா, நீங்க பூமியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போங்க. பூமி முக்கியம். நான் சொல்றது கேளுப்பா. அம்மா நீங்க உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்றது கேளுடா. உட்காருங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. ககன், சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போறீங்களா? மூவ் மூவ் மூவ். என் ஒருத்தனை தவிர உன் அண்ணனுக்கு நீங்க எல்லாருமே சொந்தம் தான். உனக்கு 2 பிறந்த வீடு இருக்குங்கிறத மறந்துடாத. ஒருவேளை உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இந்த பிறந்த வீட்டை விட அந்த வீட்டுக்கு போய் உன் அண்ணன் கிட்ட கஷ்டத்தை சொன்னா அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உன் அண்ணன் அதை தீர்த்து வச்சிருப்பான். எப்பவும் மறந்துடாத. சபாஷ். நல்லா இருக்கு இந்து, ரொம்ப நல்லா இருக்கு. உன் அண்ணனை உன் அப்பா சூப்பர்மேன் மாதிரி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நீ அதை கற்பனை பண்ணிக்கிறதும் நல்லா இருக்கு. அப்படி எதுவும் இல்ல அத்தை. அப்படி எதுவும் இல்லன்னு நீ மட்டும் சொன்ன பத்தாது இந்து. நீ உன் அண்ணனை உன் அப்பா சொல்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் இவ்ளோ நேரம் உன் அப்பாவை நீ பேச விட்டுருக்க.